அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். கலை, வணக்கம். அதிமுகவை எப்படியும் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து விடணும் அப்படின்ற முயற்சிகள் இன்னும் தொடர்வதாக தகவல்கள் வருகிறது. அதுதான் ஓபிஎஸ் தனித்து பார்ப்பது, சிறு கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவங்களுக்கு இன்னும் கொடுக்கல. இன்னும் வேட்பாளர் பட்டியல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வேட்பாளர் கூட பெயர் கூட இன்னும் தேசிய தலைமை அறிவிக்கல. இதெல்லாமே அதிமுகவை இழுத்து வருவதற்கான அல்லது கொண்டு வருவதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பார்வையில்? இல்ல, அதிமுக உறுதியா வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த முயற்சியை அவங்க ஒரு நப்பாசை அவங்களுக்கு இருக்குது, எப்படியாவது கொண்டு வந்துடலாங்கிற நப்பாசை இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி உடைந்து விட்டது என்று ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துடக்கூடாது. அப்படி நகர்ந்தா அது அதிமுகவுக்கு ஆதாயமா இருக்கும். பலரும் வேகமா அதிமுக போய் சேர்ந்துருவாங்க. குறிப்பா சிறுபான்மையினர் பலரும் அதிமுக பக்கம் சேர்ந்துருவாங்க. அதனால கொஞ்சம் தாமதப்படுத்துவதன் மூலமாக அந்த அறிவிப்பை, பிளவு ஏற்பட்டு விட்டது என்ற அறிவிப்பை தாமதப்படுத்துவதன் மூலமாக அதிமுகவை வலுப்பெறாமல் செய்வதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியையும் நான் நினைக்கிறேன் பாஜக கடைபிடிக்கிறது. அதற்காகத்தான் அவங்க பன்னீரையும் தினகரன் அவர்களையும் வெளியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாடகம் நினைக்கிறேன் நான். பன்னீர் தினகரனோட மாநில தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க அவங்க வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும். ஒருவேளை தலைமையினுடைய முடிவு ஓபிஎஸ் தினகரன் இவங்களா வேணும்ன்றதோ, அதே போல தேசிய தலைமையினுடைய முடிவு அதிமுக வேணும்ன்றதோ இருக்கும். இல்ல, ரெண்டு பேருக்குமே அதிமுக வேணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனா அதிமுக வராதுன்னு அவங்களுக்கு உறுதியா தெரியும். இருந்தாலும் அவங்க ஒரு பக்கம் மறைமுகமாக பன்னீர் அவர்களோடும் டிடிவி தினகரன் அவர்களோடும் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்க 2 தொகுதி, ஒருத்தருக்கு 3 தொகுதி ஒதுக்குனதா கூட செய்திகள் வருது. அதே நேரத்தில் அவங்க தாமரை சின்னத்துலதான் போட்டி போடணுங்கிற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட பன்னீர் அவர்கள் ஒத்துக்கொண்டா தினகரன் சற்று தயங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு விஷயங்களும் கசிந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவர்கள் பட்டியலையும் சேர்த்து தான் அவங்க டெல்லிக்கு அப்ரூவலுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. டெல்லி தலைமை இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதை முடிவை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்றது காரணம் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது என்பதை இறுதிப்படுத்த அவங்க விரும்பல இப்போதைக்கு. பட் கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வர்றதை வச்சு பாக்குறப்போ அதிமுக பாஜகவும் இணைந்தா ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெறலான்னு கூட நினைக்கலாம் இல்லையா? இல்ல, நீங்க தனித்தனியா வாங்குற வாக்குகள் இருக்கு. அது பெர்செப்ஷன் லெவல் வேற. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா வேற பெர்செப்ஷன் வந்துடும். 2 ஒண்ணு சேர்ந்து ஜெயிக்க முடியலையே. கடந்த காலங்கள்ல 8 தேர்தல்கள்ல அவங்க தொடர்ந்து தோல்வி அடைந்ததுக்கு அந்த கூட்டணி தானே காரணமா இருந்துச்சு. அதுல இருந்தானே அதிமுக பாடம் கற்றுக்கொண்டு தனியா வந்துச்சு. இப்ப அவங்க வந்த பிறகு பலம் அடைஞ்சிருக்கிறாங்க. பாஜக விட்டு எல்லா கட்சிகளும் அவங்ககிட்ட தானே போய் கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. பலரும் போய் சேர்றாங்கல்ல. திமுக இருந்து கூட முக்கிய புள்ளி எல்லாம் போய் அங்க போய் சேர்றாங்க. திமுக கலகலத்து போயிருக்குது. அவங்க கூட்டணியில இறுதி பேச்சுவார்த்தை முடியல. அங்கே தேமுதிக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. பாமக பேசிட்டு இருக்கிறாங்க. புதிய தமிழகம் அவங்க பேரம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடக்கு. இத்தனைக்கும் ராஜ்யசபா சீட்டு எங்களால் தர முடியாதுன்னு அதிமுக உறுதியாக சொன்ன பிறகும் கூட எல்லா கட்சிகளும் அவங்ககிட்ட தான் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக யார் வந்திருக்கா? தனிநபர் கட்சிகள் மட்டும்தான் வந்திருக்காங்க. வேற எந்த கட்சியும் அங்க போகல. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து. இப்ப பாமக எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருன்னு ஒரு நம்புறாங்க. அவங்க வந்துருச்சுன்னா திமுக கூட்டணிக்குள்ள போய்க்கலாம்னு அவங்க பிளான் பண்றாங்க. அதனாலதான் ஐ திங்க் தே ஆர் டிலே. இதை பேச்சுவார்த்தையை டிலே பண்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் 2 முறை என்ன சொல்றாங்க, அவங்க டேட் பிக்ஸ் பண்ணி டைம் பிக்ஸ் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அவங்க போகல. எங்களுக்கு தகவல் இல்லைன்னு சொல்றாங்க. நேற்று ஈவினிங் அவங்க சந்திக்கிறதா, பேசி முடிவு பண்றதா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதாக உறுதி செய்யப்பட்டது. எல்லா சேனல்ஸ்லயும் அந்த செய்தி வந்துச்சு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் அதுல போகல, அதுல கலந்து கொள்ளவில்லை. என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தகவல் வரலைங்கிறாங்க. அது எப்படி தகவல் வராம இருந்திருக்கும்? ஏதோ பிரச்சனை இருக்குது. அவங்க ஒரு வேளை விலகி அதிமுகவோட சேர்ந்துருவாங்களோன்னு கணக்கு போடுது பாமக. அதனாலதான் பாமக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வராம. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.